எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, புள்ள பிறந்தது, அதனால வாரிசுக்குது. வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. எங்களை பார்த்து எம்ஜிஆருக்கு இல்லை, ஜெயலலிதாவுக்கு இல்லை, இல்லைன்னா எங்களை பார்த்து ஏன்டா ஆட்சின்னு சாவறீங்க? ஆண்மை இருக்குது, புள்ள பிறக்குது, புள்ளைய ஒழுங்கா வளர்க்குறோம், அரசியலுக்கு வருது. கொரோனா வந்தப்ப என்னம்மா சொன்னார் எடப்பாடி? வீட்டிலிரு, விழித்திரு, விலகிரு. திருவள்ளுவர் காவி துண்டு போத்தலாமா? தமிழ்நாடு அரசு சிம்பலை எடுக்கலாமா? அதில் 3 மணி இருக்கும், வெள்ளி மணி. அதை ஆட்டுறவாலாம் அவள் தான் ஆட்டுவா. அப்படியே ஆட்டுவாளா? நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இன்றைக்கி 72 வயசு எங்கள் அண்ணன் தளபதிக்கு. அவரை பார்க்குறீங்களா? காலையில் கன்னியாகுமரி, மத்தியானம் மதுரை, சாயந்தரம் திருச்சி, நைட்டு சென்னை, விடிய காலில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயின்னு பார்க்கில் யாருன்னா போய் பார்ப்பார். இது எவனையாவது 72 வயசில் ஒருத்தனால முடியுமா? எவனாலேயும் முடியாது. ஏன் அந்த யமனாலேயும் முடியாது. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதியால் முடியும். ஏன் தெரியுமா? அவர் பிறந்த வருஷம் 1953, அவர் கருவான வருஷம் 1952. 1952 தான் பராசக்தி படம் வந்துச்சு. அந்த படம் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு இல்லையா? அப்போ கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவை வாங்கி, கடையில் விற்கிற மையை வாங்கி தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால், எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நரேந்திர மோடிக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஆயா இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்று போட்டிருக்கார். அது கேட்டால் என்ன சொல்கிறான்? கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்ப நிதியாக கேட்குறான். அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் எதனா பண்ண முடியுமா? ஏம்மா நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுறோம்மா, பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பண்ணுறீங்க, பண்ணால் 6 மாதத்தில் என்னம்மா கேட்பீங்களா? கரெக்டாக சொன்னம்மா, நீ தாம்மா பதில் சொன்ன. இல்லைன்னா என்னம்மா பண்ணுவோம்? அவனை கிண்டல் பண்ணுவோமா இல்லையா? நம்ம அப்படி ஒன்றும் இல்லையா? ஏண்டி வீட்டுக்காரன் ஒன்றும் சரியில்லையா? கேட்போமா இல்லையா? அப்போது கல்யாணம் பண்ணால் புள்ள பிறக்கணும், இது சட்டம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, புள்ள பிறந்தது, அதனால் வாரிசுக்குது. வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. எங்களை பார்த்து வயிற்றில் அடிச்சிக்காதீங்கன்னு சொன்னால் தப்பாமா? சொல்லு. வாரிசு இருக்குது, புள்ள பிறக்குது, அதனால் அரசியலுக்கு வருது. காமராஜருக்கு இல்லை, அண்ணாவுக்கு இல்லை, எம்ஜிஆருக்கு இல்லை, ஜெயலலிதாவுக்கு இல்லை, இல்லைன்னா எங்களை பார்த்து ஏன்டா ஆட்சின்னு சாவறீங்க? இருக்குது, ஆண்மை இருக்குது, புள்ள பிறக்குது, புள்ளைய ஒழுங்கா வளர்க்குறோம், அரசியலுக்கு வருது. இப்போ சொன்னாங்கல்ல எல்லாரும், எங்கள் தாத்தா கலைஞர் இதெல்லாம் செஞ்சால் எங்கள் அண்ணன் தளபதி இதெல்லாம் செய்கிறார், எங்கள் அண்ணன் உதயநிதி அதையும் தாண்டி செய்வார். சொல்கிறோமா இல்லையா? அந்த சக்தி உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? தாத்தா கலைஞரை சொல்லணும்னா சுருக்கமாக சொல்கிறேன். ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்ய பணம் இல்லையா? நீ மூளையில் உட்கார்ந்து அழுவாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண திட்டம் 30,000 ரூபாய். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக பாரு. மணமகள் கர்ப்பமாகி போனாளா? அவளுக்கு 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவை வாங்கி கொடுக்க கணவனுக்கு வக்கில்லையா? மாமனாரால் முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தரும். 3 மாதம் தருகிறேன். சாப்பிட்டு முத்தாக குழந்தையை காப்பாற்று. பெத்து போட்ட பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ.
பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, அவனுக்கு சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் 9வது முடித்து 10வது முடித்து 11வது போவனானா, அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா, அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா, காலேஜுக்கு போக வேண்டுமா, அவனுக்கு கட்டுவதற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா, அவனும் காதலித்தானா, அவனுக்கும் பிள்ளை பெற்றதா, இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா, நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், 58 வயதாகி போனதா, இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். ஊரை சுற்று, கோயிலுக்கு போ, சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா, ஆட்டோவிற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா, கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பிணத்தை கொண்டு வந்தாயா, பார்த்தாயா, அழுதாயா, ஈமைக்கிறதா, எழுப்பு கிடைக்கிறதா, கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி ஃப்ரீஜர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றா எவனா எவனா சொல்றா பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ணோம், எடப்பாடி என்ன பண்ணாரு, 5 வருஷம் இருந்துச்சே, கொரோனா வந்துச்சே, கொரோனா வந்தப்ப என்னம்மா சொன்னார் எடப்பாடி, வீட்டிலிரு, விழித்திரு, விலகிரு, தனித்திரு. அந்த மயிருக்கு நீ ஏன்டா முதலமைச்சராக இருக்கணும், ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. முதலமைச்சரே சொல்லிட்டாரு, மந்திரிலாம் வீட்டில் போடு போட்டான், என்னை பார்க்க யாரும் வராதீர்கள், கொரோனா ஒட்டி கொள்ளும் சொன்னானுங்களா இல்லையா. இந்த நாட்டோட பிரதமர் மோடி சேவிங் பண்ண பார்பரை கூப்பிட்டா அவன் மூலம் கொரோனா வந்துடும் 2 அடி தாடி வளர்த்தாரா இல்லையா. இந்த நாட்டோட முதலமைச்சர் ஓடி ஒழிஞ்சிக்கணும், இந்த நாட்டோட பிரதமர் ஓடி ஒழிஞ்சிக்கணும். ஆனா உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. சொன்னதோடு நிற்கவில்லை, ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து இந்த எண்ணில் என் கட்சிக்காரனை அழைத்தால் உங்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரை, அரிசி, பருப்பு அத்தனையும் உன் வீடு தேடி வரும் என்று சொன்ன உலகத்தில் ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. நாங்களும் கொண்டு வந்து கொடுத்தோமா இல்லையா, நீங்களும் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா. இப்படி கொடுத்து கொடுத்து எங்கள் கட்சிக்காரர்கள் பல பேர் செத்து போனார்கள். சென்னையில் ஜே அன்பழகன் என்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தன் குடும்பத்தை தவிக்க விட்டுவிட்டு செத்து போனான். எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிய கட்சி திமுக. ஆனால் அதே கொரோனா காலத்தில் அதிமுக காரன் பெனாயில் வாங்கியதில் ஊழல், தொடப்பம் வாங்கியதில் ஊழல். நம்ம கொரோனாவுக்கு போய் அட்மிட் ஆனால ஆஸ்பத்திரியில் என்ன சாப்பாடுமா கொடுத்தான், போனவங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். கொரோனாவில் அட்மிட் ஆனோம், புளி சாதம் தயிர் சாதம் தானே வாங்கி கொடுத்தோம். அதுக்கு 600 ரூபா ஆகுமாம்மா. ஒரு ஆளுக்கு 600 ரூபான்னு சாப்பாடு பில்லு போட்டு திருடின கூட்டம் ஏடிஎம்கே கூட்டம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், எங்கள் அண்ணன் தளபதி வென்றார். எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இடம் இல்லை, பெட்டில் இடம் இல்லை, படுக்க சீட்டு இல்லை. இவ்வளவு இருந்ததா இல்லையா, கஷ்டப்பட்டீங்களா இல்லையா. அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். உடனே என்ன பண்ணோம், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேஸை கொண்டு போனால் அதை அரெஸ்ட் பண்ணோம். எங்கெல்லாம் அரசாங்க பில்டிங் கட்டி வச்சுருந்தானோ அதெல்லாம் ஆஸ்பத்திரி ஆக்கணும், பெட்டை போட்டோம், படுக்கையை போட்டோம், கொரோனாவை தத்தணும். இதையும் தாண்டி கோயம்புத்தூருக்கு போனார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி. அங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒருவன் ஐசியூ வார்டில் இருந்தான், அவனை பார்க்க போகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார். காவல்துறை தடுத்தது. நீங்கள் சாதாரண தலைவர் அல்ல,
நீங்கள் திமுகவின் தலைவர் மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர். உங்களுக்கு ஒன்றென்றால் இந்த நாடு தாங்காது. ஆகவே அந்த கொரோனா நோயாளியை நீங்கள் பார்க்க கூடாது. அதிகாரிகள் எல்லோரும் தடுத்தார்கள். எடப்பாடி பழனிசாமி மாதிரி 120 கிலோ வருகிறார் எங்கள் ஆள். மொத்தத்தில் 70 கிலோ இல்லை 63 கிலோ இருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்கள் முதலமைச்சர். கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம். இதுதான் ஸ்டாலின் இல்லையம்மா? அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த கவச உடையெல்லாம் மாட்டிக்கிட்டு நேராக போய் போகும்போது தடுத்தவரிடம் சொன்னார், அந்த கொரோனா நோயாளியை நான் போய் பார்த்து அவன் உயிர் பிழைத்து என் உயிர் போகும் என்றால் அவனுக்காக என் உயிரை கொடுக்க இந்த ஸ்டாலின் தயங்க மாட்டான் என்று சொன்னவர் ஒரு நாட்டின் முதலமைச்சர், எங்கள் அண்ணன் தளபதி. இப்படி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் தான் ஓட்டு போட்டோமே, இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறீங்களா? இது இல்லை பிரச்சனை, இது இல்லை பிரச்சனை. இன்னும் 2 வருஷத்தில் தேர்தல் வரும். ஒரு 10 வருஷம் எங்களுக்கு கேப் விட்டீங்களா? இந்த மணலி எதனா முன்னேறிச்சா? 10 வருஷம் எங்களை வீட்டுக்கு அமுச்சு வச்சுருந்தீங்கம்மா. நான் சத்தியத்துக்கு கேட்குறேன், 10 வருஷம் நாங்கள் இல்லை. அந்த கொக்கால ஒழிங்க தேர்தலும் நடத்தலை. கவுன்சிலர் கிடையாது, மேயர் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஏதாவது ரோடு போட்டானுங்களா? லைட் எரிஞ்சுதா? குப்பை அள்ளினானுங்களா? மருந்து அடிச்சானுங்களா? சாயந்தரம் புகை விட்டானுங்களா? இப்போ ஏவி ஆரம்பம். உங்கள் வாடாங்க இது? யார் வாடு இது? உங்கள் வார்டு. இப்போ இவர் தானேம்மா உங்களுக்கு கவுன்சிலரு? வந்து பார்க்குறாரா? நல்லது கெட்டதுக்கு வராரா? அப்போ இவர் தேர்தல் ஜெயிச்சதுனால தானே இவர் வராரு. வீட்டில் இருந்தால் தேர்தலே நடக்கலைம்மா, ஒன்றுமே நடக்கலை. இப்போ நான் வரும்போது கூட முனையில் பார்த்தேன், பாதி ரோடு சிமெண்ட் ரோடு ஆக்கி மீதி ரோடு பள்ளம் நோண்டிங்கிறாங்க. நான் ஆட்டோவில் தான் வந்தேன். இதெல்லாம் யாராலம்மா நடக்கும்? நீ 5 வருஷம் 10 வருஷம் எங்களுக்கு லீவ் விட்டினா அந்த வேலை நின்று போயிடும். சரி, நின்று போயிட்டா அந்த பணம்லாம் கல்லாப்பட்டில் இருக்குமான்னா வயசு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதுமா தொடப்போம் இல்லை, தொடப்போம் அதில் துட்டு திருடுறான், பெனாயில் துட்டு திருடுறான். சாவு வீட்டில் எவனா கொள்ளடிப்பானாம்மா? கொரோனா காலத்தில் கொள்ளடிக்கிறதும் சாவு வீட்டில் கொள்ளடிக்கிறதும் ஒன்று தானம்மா? அந்த வேலையை தான்மா அதிமுககாரனை செஞ்சானுங்க. சொல்லு. இப்போ இங்கே பேசும்போது கூட சொன்னாங்க, ஜெயலலிதா வாழ வேண்டும் என்று, சாவ வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆளக்கூடாது என்று தான் சொன்னோம். அது வாழ்ந்துதா செத்துதா அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அது சாவு வச்சு என்னென்ன பண்ணானுங்க? அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலையே ஆண்டி மடம் ஆக்கி அங்கே எல்லாம் தலைமுடி வெட்டாத, மொட்டை அடிக்கிறது, போகிறது வர்றது. அந்த அதிமுக அழகிற மைக்கு வந்து நீட்டினான். எங்கள் அம்மா இப்போ தான் சாப்பிட்டாங்க, எங்கள் அம்மா இப்போ தான் நான் பருப்பு சட்னி கொடுத்தேன், எங்கள் அம்மா சாம்பார் கேட்டாங்க, சாம்பார் இல்லை நீ சட்னி தாங்குதுன்னு சொன்னேன். இப்படிலாம் புழுவுனாங்க. எத்தனை கோடி லாஸ் பண்ணானுங்க. அந்த அம்மா ஒன்றுமே சாப்பிடல. அங்கே போய் ஆஸ்பத்திரி ஃபுல்லாக இவன் தங்கியிருந்தான்ல, இவன்லாம் துண்ணு 4 கோடி ரூபா பில்லு. எங்கள் தாத்தா கலைஞர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தார் இல்லையம்மா? இருந்தால் கண்ணாடிக்குள்ளே இருந்த தாத்தாவை கண்ணாடிக்கு வெளியே உங்களுக்கு கேமராவில் காமிச்சோமா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனார், அங்கே படுத்தார், மறுபடியும் வீட்டுக்கு வந்தார். கொஞ்ச நாள் அந்த தொண்டையில் ஹோல் போட்டிருந்தாங்க, அது ஒரு டேக் போட்டு காமிச்சோமா? அப்போ கூட எங்கள் ஆள் சும்மா இல்லை. அப்போ கேட்டான் ஒரு அதிமுககாரன் என்னை வந்து, என்ன உங்கள் தாத்தா பேச மாட்டாரா அப்படின்னா. அந்த பேசுகிறாரு பாடுறான்னு. என்னான்னா அவர் என்ன பண்ணுறாரு பாருன்னு. ஆமாம், கிரிக்கெட் விளாட்றாரு, பேரனுக்கு பால் போடுறாரு. அவன் சொன்னான் என்கிட்ட. நான் திருப்பி சொன்னேன், பால் தான் போடுறாரு, அவர் பேட் ஆடலாம், இல்லை விக்கெட் கீப்பராக இருக்கலாம், இல்லை ஃபீல்டராக இருக்கலாம். ஆனால் அவர் ஏன் போலிங் மட்டும் போடுறாரு? ஏற்கனவே நான் தேர்தலில் போட்டியிட்டு 13 விக்கெட்டை எடுத்து விட்டேன். 14வது விக்கெட் எடுக்க நான் தயார். என்னோடு பேட்டிங் ஆட யார் தயார்? அவன் கேட்டான்ல என்ன, எல்லா இடத்துலையும் புகை வந்துடுச்சு, உடம்புல எங்கெங்கே ஓட்டக்குதோ எல்லாத்துலேயும் புகை. 96 வயசில் அப்படி கிண்டல் பண்ணானுங்கம்மா. அந்த 96 வயசில் கூட தனக்கு முதுகில் ஆப்ரேஷனு போய் எங்கே அட்மிட் ஆனார்? ராமச்சந்திராவில் அட்மிட் ஆனார். உங்களுக்கு தெரியும், ராமச்சந்திராவில் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து அதிகாரிகளை கூப்பிட்டு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துங்க, நீங்கள் விடுங்கன்னானுங்க. ஐயோ எவ்வளோ ஆச்சு சொல்லியா? சொன்ன உடனே ஒரு முதலமைச்சர் நான், எனக்கு இந்த செலவானது அரசாங்கம் பார்த்து கொள்ளும்,
இந்த அளவுக்கு ஒரு சிகிச்சை தேவைப்பட்டு என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் எங்கே போவார்கள் என்று யோசித்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலிருந்து ஆம்புலன்ஸில் ஏறி கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்ட திட்டம் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு சொல்கிறானுங்களே மோடி வீடு யார் கட்டிக்கிறீங்க? மோடி வீடு, மோடி வீடாம். அட பேடி, இதை கண்டுபிடிச்சி சொன்னது எங்கள் தாத்தா கலைஞர்ரா. ஹவுசிங் போட்டிருக்கு இல்லை, எல்லாருக்கும் குடிசை வீடு தான். பணம் உள்ளவனுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு, பணம் இல்லைன்னா ஓட்டு வீடுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை வீடு, இதானமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் தான் கனவு கண்டார், பணம் உள்ளவனுக்கு முதல் மாடி என்றால் பணம் இல்லாத என் தாய்மாருக்கு 3வது மாடி கட்டி கொடுப்பேன் என்று குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கொண்டு வந்து என் ஏழை தாயை 3வது மாடியில் தலைவர வைத்த ஒரே தலைவன் தானே. அந்த தலைவனோட மகன் தானே இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் இங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நாங்கள் பேசுகிறோம், ஏதோ வரோம், இல்லை. இப்போ என்ன கூட சொன்னாங்க, இங்கே 1008 சிக்கல், அந்த சிக்கல், இந்த புக்கல் எல்லாம் சொன்னாங்க. எங்கள் முதலமைச்சரே பிடிச்ச என்ன 64 நாள் ஜெயிலில் போட்டார் தெரியுமா உங்களுக்கு? 64 நாள் உள்ளதை பேசினதுக்கு. சரி, பையன் மேலே கம்ப்ளைண்ட்டு, நம்ம வெளியவே சுற்றிருந்தா ஊரெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பான். பையனை பிடிச்சி பந்தாபஸ்தாக போன வச்சார் 64 நாள். 64 நாள் பிடிச்சி பெயில். ஜெயிலுன்னு ஒரு சட்டம் எழுதுனா அதே அம்பேத்கர் தாத்தா பெயிலுன்னு ஒன்று எழுதியிருக்காரா இல்லையா? அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். வந்தேன், 5 மாதம் சும்மா இருந்தேன், மேடை இல்லாத கஷ்டப்பட்டேன், பேசியே பழகினேன். எனக்கு 7 வயசுலேருந்து பேசுகிறேன். இப்போ 65 ஆக போகுது. இந்த 10ஆம் மாதம் வந்து 65. ஒரு 8 மாதம் பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை விட செத்து போயிடலாமான்னு தோணுமா தோணாதான்? இருந்தேன் அமைதியாக. மறுபடியும் வாடா படவா, இனிமேல் அது மாதிரி பேசாத. யார்? எங்கள் முதலமைச்சர். ஐயா, நான் எதுவும் பேசுறதில்லை ஐயா, நம்மளை எவனா பேசுனா நான் திருப்பி பேசுவேன் ஐயா, அதை தான் வானான்றேன். அதை விட செத்து போயிடுறேன்னு, அதை விட செத்து போயிடுறேன். நான் என்ன வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறானே தவிர நான் தீர்மானிப்பதில்லை. ஒரு உத்தமனை ஒருத்தன் திட்டுறான், மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு உயிரோடு இருக்கலாமா? இன்னைக்கு 65 வயசு. நான் கண் திறந்து பார்க்கும்போதே எங்கள் அப்பா காந்தி பாட்டை தான் பாடினாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருமா. ஆனால் அவரால் வரலன்னு ஒருத்தன் சொல்கிறான். இதுக்கு நீ மட்டும்தான் கட்சியா? எங்கள் தலைவர் கேட்குறார், இதை பேச நீ மட்டும்தானா? எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன். சொல்லலாமா? திருவள்ளுவர் காவி துண்டு போத்தலாமா? தமிழ்நாடு அரசு சிம்பலை எடுக்கலாமா? அது என்ன கலைஞர் ஐயா விட்டாண்ட கிருஷ்ணன் கோயில் அந்த கோபுரமா? அது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கின்ற கோபுரத்தின் சின்னம் தமிழ்நாட்டின் லோகோ. இதை கூட தெரியாத முட்டாள்கள் உயரமான பதவியில் உட்கார்ந்து கொண்டு என்னை எட்டி உதைப்பார்கள். இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நான் பரதேசிக்கு பிறக்கவில்லை. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர தியாகியின் மகன், என்னால் பொறுக்க முடியாது, நான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இதான நியாயம்? எல்லாருக்கும் பாதுகாப்பு வளையம். என்ன பிடிச்சி போட்டார்ல, மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னார, அவரை பிடிச்சாரா? ஏன் பிடிக்கல? அந்த பதவி என்ற பாதுகாப்பு. நாதாரிகளை கூட்டு வந்து நடுவூட்டில் உட்கார வைத்தா இப்படி தான் பண்ணுவாங்கன்றதுக்கு இவங்களாம் உதாரணம். ஆனால் தேர்தல் முடிஞ்சப்புறம் வாயை திறக்கிறது இல்லை. இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. அந்த நிலைமையில் போயிட்டுருக்குது. நான் சொல்ல விரும்புவது, இப்போ எத்தனை கம்பெனிக்கு போயிருக்கோம், வெளிநாட்டுக்கு போனோம். நாங்கள் என்ன காசு திருட போனோம், துபாய்க்கு போனோம், ஃப்ரான்ஸுக்கு போனோம், அங்கே இருக்கிற தொழிலதிபரெல்லாம் பார்த்தோம். ஐயா, நாங்கள் ரோடு போட்டு தரோம், உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்குறோம், சாலை வசதி போட்டு தரோம். எங்கள் தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிங்க. கம்பெனி ஆரம்பித்தா இந்த தளபதி 52 புள்ளையா பெற்று வச்சுருக்காரு. இல்லை இல்லை, ஓம் புள்ள ஏன் புள்ள வேலைக்கு போகிறதானே. இப்போ நீட் தேர்வு ஒழியணும்னு போராடுறோம். வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க.
கலைஞரையா வீட்டு புள்ள எதனா டாக்டர் ஆச்சா? உன் புள்ள என் புள்ள ஆவணம் தான் இருக்கிறோம். புரியுதா அவனுக்கு? இங்கே ஒழுங்காக தேர்தல் நடக்குது, நீட்டு தேர்தல். இங்கே யாரும் தப்பு பண்ணல, அங்கே இருக்கிறவங்க தப்பு பண்ணுறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்றான். காலி பேப்பரை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அப்புறம் போய் பதில் எழுதலாம். அறிவில்லாதவங்களாம் தேர்ந்தெடுத்து டாக்டராக வந்தால் நம்மளாம் வாழறதா சாவறதா? இதுக்கு விடை காண வேண்டும். இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே வடநாட்டு வரைக்கும் போயிடுச்சு அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நான் என்ன கேட்குறேம்மா, எல்கேஜி யூகேஜி இல்லையா, அதுக்கப்புறம் 12 வருஷம், 12 2 14 வருஷம், 14 வருஷம் பிடுங்காத படிப்பை அவன் ஒரு 3 மணி நேரம் வைக்கிற தேர்தலில் தெரிஞ்சுக்குவானா? அப்போ 14 வருஷம் படித்த படிப்பு வேஸ்ட்டா? இதை உணரணுமா இல்லையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது +2 மதிப்பெண் அடிப்படையில் நீட் தேர்வை ரத்து செய்யி. அது வானான்றோம், கேட்கல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சிகள் பல இருக்குது. இப்படி சிந்தித்து யாராவது செயல்படுறானா? இப்போ பார்த்துங்க, வேலைக்கு போகணுன்னா கோச்சிங் சென்டருக்கு போகணுமா இல்லையா? கோச்சிங் சென்டருக்கு போகணும். கோச்சிங் சென்டருக்கு போனால் பணம் வாங்க வேணா இல்லையா? அதுக்கு தான் தளபதி என்ன சொல்கிறார், நான் முதல்வன் திட்டம், அந்த கோச்சிங்கையும் நானே தருகிறேன், உன் பிள்ளையை வேலைக்கு அனுப்பு. அவன் வேலை போய் சம்பாரிச்சான்னா ஓகே. பொண்ணு காலேஜ் டிகிரி முடித்தாலும்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சா அவள் குடும்பத்தை அவள் பார்த்துட்டு போகிறா. இப்படி நாங்கள் பணம் கொடுப்பதை பிச்சை என்று விமர்சித்தார்கள். நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறத பிச்சைன்னு சொன்னாங்க. சொன்னவர்கள் இன்று இல்லை, கொடுத்த நாங்கள் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு தீர்மானம் சொல்லுகின்ற எஜமானர்கள். உங்களை நம்பித்தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் உழைக்கிறோம். உங்கள் வாழ்வு உயர்ந்தால்தான் இந்த தமிழ்நாடு உயரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் தான் பெண்களுக்கு சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை கொண்டு வந்த இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா கலைஞரை விட்டால் வேறு எவனுக்காவது தோன்றியதா? நான் சொன்னேனே, ஆரம்பத்திலேருந்து சொன்னேன்ல, சாதாரண கல்யாணத்தில் ஆரம்பித்து சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் சொன்னேன்ல, அதோடு விட்டாரா? ஆணையும் பொண்ணையும் வாழ வச்சார், வேலை இல்லாதவங்க வேலை கொடுத்தார். இதை தாண்டி சொல்லுவோம்ல, அதோ போகிறாம்பார் நொண்டி, சொன்னமா இல்லையா? அதோ போகிறாம்பார் டப்புக்கு, அதோ போகிறாம்பார் டப்ஸா கண்ணு, சொன்னமா இல்லையா? அவனெல்லாம் கூப்பிட்டார். நீ நொண்டி இல்லைடா, நீ ஒன்றரை கண்ணு இல்லைடா, நீ டப்ஸா இல்லைடா, உனக்கும் நான் ஒரு பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தானே. அதை தாண்டி சொன்னோம். அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9, சொன்னமா இல்லையா? அவர்களை கேவலப்படுத்தினோம், அவர்களை வாழ வைத்தோமா? அவர்கள் வாழ்வுக்காவது ஏதாவது உதவி செய்தோமா? எதையுமே செய்யலை. ஆனால் அவனெல்லாம் கூப்பிட்டார். எவெல்லாம் சமுதாயத்தில் ஒதுங்கி இருக்கானோ, எவெல்லாம் கேவலப்பட்டானோ அவனெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க, உங்களை இனிமேல் எவனும் பொட்டன்னு கூப்பிடக்கூடாது, உண்மையை எவனும் 9ன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறேன், அந்த பேர் தான் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், திருவத்தூர் ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு பக்கமாக. அந்த ஸ்டேஷனில் நம்மலாம் போய் நின்றுட்டுருப்போம். ஒரு ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஒரு தொப்பி போட்டு கொடி ஆட்டுவார்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அந்த மேல் ஜாதிக்காரர்கள். நம்ம ஆள்லாம் என்ன வேலை தெரியுமா? காக்கி அரைக்கால் டவுஜரு, பின்னாடி பச்சை சிவப்பு கொடி, ஹவாய் செப்பல், அந்த ப்ளக்கை தட்டணுமா இல்லையா? நம்ம அதுக்கு தான் நம்ம லாக்கி, கொடியாட்ட அவன் தான் லாக்கின்னு போட்டு வச்சுருந்தானா இல்லையா சட்டம்? ஆனால் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ தண்டவாளத்தில் பிளக்கட்ட தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டின கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு நீதிபதியாக உட்காந்து ஆர்டர்னு தட்டுவார்ல கட்டை சுற்றியில், அவெல்லாம் அவன். அதே கோர்ட்டு வாசலில் வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டு, சிவப்பு தொப்பி, சைலன்ஸ். பொண்டாட்டி ராத்திரியில் கதவு தாப்பால் போட்டால் கூட இவன் சைலன்ஸ்னுவான். காலைல 10:30 ஆரம்பித்தா சாயந்தரம் 5:30 வரைக்கும் சைலன்ஸ் தானே. அதுக்கு தான் நம்ம லாக்கி அந்த சீட்டில் உட்கார அவ்வா தான் லாக்கின்னு சொல்லி வச்சுருந்தான். எங்கள் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி மடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால்
பெரிய கவுறு கட்டி வச்சுருப்பான். இப்போல்லாம் நைலான் கயிறு, அப்போ நூல் கயிறு, அதை பிடிச்சி ஆட்டுவான் நம்ம ஆள். இப்போ கூட பெருமாள் கோயிலெலாம் போய் பாருங்கள், நம்ம ஆள் டங்கு டங்கு டங்குன்னு ஆட்டுவான். அவன் நம்ம ஆள். உள்ள வெள்ளி தட்டு இருக்கும், அதில் 3 மணி இருக்கும், வெள்ளி மணி. அதை ஆட்டுறவாள்லாம் அவள் தான் ஆட்டுவாள். அப்படி ஆட்டுவாளா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ கவுறு கட்டின மணி ஆட்டி ஆட்டி உன் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சுரா. நீ வெறும் பெரிய மணி ஆட்ட பிறக்கலை, நீ ஆட்டினா வெள்ளி மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான். ஆகவே இன்று முதல் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவும் செஞ்சு கொடுத்து தாழ்ந்து கிடந்த பெண்களை முன்னேற்றி பெண்களை வாழ வைத்து நாங்கள் உங்களெல்லாம் செழிப்பாக்கி வைப்போம், தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் எங்களை கொள்ளையடிக்க பார்ப்பார்கள், உங்கள் வளத்தை சுரண்ட பார்ப்பார்கள். அதை தடுத்து நிறுத்துவதில் திமுக காரன் உயிர்தான் போகும் என்றால் அந்த உயிரை கொடுத்தாவது உங்களை வாழ வைப்போமே தவிர உங்களை காட்டி கொடுத்து ஆள வேண்டும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அண்ணன் தளபதி இருக்க மாட்டார்.